Hello friends, welcome to J Mom's Kitchen. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் விளாக் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் நியூ இயர் பிறந்துச்சு. நியூ இயர் அன்றைக்கி நம்ம என்னென்ன பண்ணோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் எங்கள் எல்லாரோட அவுட்ஃபிட்டும். அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி இப்படி தான் நாங்கள் எல்லோரும் ட்ரெஸ் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள் எப்படி உங்கள் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறோம். ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்டு கேப் புக் பண்ணிவிட்டு கேபில் தான் போனோம். ஸோ எல்லோரும் இப்படி தான் ரெடியாக இருந்தோம். வாங்க போகலாம். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்பேடு ரீச் ஆகிட்டோம். கோயம்பேட்டில் வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் இறந்துட்டார் இல்லையா, நியூ இயரை. ஸோ எப்பயுமே நியூ இயரில் ரஷ்ஷாக தான் இருக்கும். இப்போ வந்து அவரோட சமாதியை பார்க்குறதுக்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ நல்லா ரஷ் இருந்தது. அப்படியே கொஞ்சம் டிராஃபிக்காக தான் அந்த இடம் போயிடுச்சு. நாங்கள் ஃப்ளைஓவரில் போனதுனால அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டோம். கீழே தான் வந்து ரொம்பவே டிராஃபிக்காக இருந்தது. ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம பிள்ளையார் கோவில் எப்பயுமே போவோம். அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்க செல்வ விநாயகர் கோவில், அங்கே தான் போயிருக்கோம். ஸோ அங்கே பூஜை நடக்குது. அங்கே பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பணும். ஸோ வாங்க சாமி கும்பிடலாம். அர்ச்சனை பண்ணியாச்சு. நம்ம வந்து சூர தேங்காய் விட போகிறோம். வாங்க வழி விட்டுறீங்க. போ ஸோ சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா வந்து அர்ச்சனைலாம் பண்ணி கோவிலை சுற்றி வந்து நம்ம செதர் தேங்காய் உடைச்சாச்சு. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி சூற விடுறது வந்து ரொம்ப நல்லது. நாங்கள் வருஷத்தில் ஃபஸ்ட்டு டே வந்து எங்களோட டே இப்படி தான் எப்பயுமே ஆரம்பிப்போம். அது வந்து நம்மளுக்கு வர எல்லாத்தையுமே வந்து முதல் கடவுளான பிள்ளையார் வந்து பார்த்துப்பார் அப்படின்றதுனால அவரை வேண்டிட்டு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போயிட்டோம், அப்பா வீட்டுக்கு. அங்கே என்ன பண்ணுறோம் வாங்க பார்க்கலாம். என்ன உங்கள் அப்பா பிரசாதம் மாதிரி கையில் தேங்க்யூ. இவ்வளோவா? கொஞ்சம் தானே போதும். நான் சீட்டேன். காட்டு. ஹாப்பி பர்த்டே அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. ஸ்ட்ரெயிட்ல தானா? ஒரே நிமிஷம். ஸோ ஜாலியாக எங்களோட இயர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ணாவுக்கு வந்து தெரியாமல் நாங்கள் வந்து கிஃப்ட் வாங்கி வச்சுருந்தோம். அதுதான் வந்து சர்ப்ரைஸாக கொண்டு வந்து கொடுத்தோம். ஷாக் ஆகிட்டாங்க ஆக்சுவலாக அண்ணா வந்து. அதுக்கப்புறம் அப்பா அப்புறம் அவரோட காலில் விழுந்து கும்பிட்டுட்டு
ஏன்னா நான் வந்து எங்கள் அண்ணன் எனக்கு வந்து அண்ணா அவர், அதனால் அப்பாவும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்து அண்ணாவுக்கு வாழ்த்து சொன்னாங்க. ஸோ அந்த கிஃப்ட்டு அவருக்கு பிடிச்சிருக்கான்னு பார்ப்போம். அப்படியே போட்டாங்க. க்ளீன் பண்ணிட்டார் அப்பா, எல்லாத்தையும் கழுவி மொழி வச்சுருந்தாங்க. நியூ இயர் ஃபர்ஸ்ட் காஃபி உங்களுக்கு சன்ரைஸ் காஃபி அப்பா கையால. நியூ இயர்க்கு சன்ரைஸ் காஃபி. ஓகே வாங்க, எப்படி நில்லுங்க, இங்க பாருங்க. அண்ணா ரெடியாகி வரதுக்குள்ள நாங்களும் ஒரு செல்ஃபி எடுத்துட்டோம். ஸோ இப்போ அண்ணா வந்து அந்த ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எப்படி இருக்கு பார்க்கலாம் வாங்க. டிஷர்ட் மாதிரி தது குத்தா மாதிரியே தெரியல. லைனா நிக்கவே இல்ல பாத்து. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கு மாமா. இடுப்புல எல்லாம் கை வைக்காதீங்க மாமா, நவுருங்கம்மா நீங்க. ஸோ அண்ணாவும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. அப்படியே நாங்கள் எல்லாருமே வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டோம். ஸோ எல்லா ஃபோட்டோஸையும் பாருங்கள், ஃபைனலில் வந்து பேசுகிறேன். ஸோ ஃபைனலி அப்புறம் எங்கள் சித்தப்பாவும் வந்திருந்தார். ஸோ அவரோடையும் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் நம்ம டிடிடி தேவஸ்தானம் பெருமாள் கோவிலுக்கு கிளம்பிட்டோம். வாங்க பெருமாள் கோவில் போகலாம். பெருமாள் கோவிலில் எப்படி இருக்குது, எவ்வளோ ரஷ் இருக்குன்றத வாங்க பார்க்கலாம். ஆஃப்டர் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஓரளவுக்கு கிட்ட போயிருந்தோம். ஸோ இதில் வந்து ஒரு 14 சுற்றணும். ஃபுல்லாக வந்து லைன்ஸ் போட்டிருந்தாங்க, பேரிகேட் மாதிரி செட் பண்ணி. ஸோ வந்து அந்த லைன் வந்து கரெக்டாக 14 சுற்று இருந்தது. அந்த 14 சுற்றையும் தாண்டி அதுக்கப்புறம் உள்ள ஒரு 3 ரவுண்டு கிட்டத்தட்ட சுற்றி அதுக்கப்புறம் தான் நம்ம பெருமாளை பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு திருப்பதி மாதிரி அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. அதிலே பல பேர் வந்து மயக்கம் போட்டுலாம் இருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பார்த்தோம். டெக்கரேஷன்லாம் வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு நம்ம போன வீடியோவில் காமிச்சிருந்தேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெருமாள் ரொம்ப அழகாக அருமையாக அம்சமாக வந்து பெருமாள் தாயார்லாம் வந்து சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. பட் ஆனால் உள்ளே வந்து வீடியோ அலௌடு இல்லை அப்படின்றதுனால ஃபோனை தூக்கி போட்டுருவோம் பார்த்துக்குங்க அப்படிலாம் கற்றுனாங்க. அதனால் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அது மட்டும் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதில் என்ன தெரியுதோ பெருமாள் தெரிகிறார் அப்படின்னா பாருங்கள், பார்த்து நீங்களும் நல்லா பெருமாளை வேண்டிக்கோங்க. அவரை பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் வந்து வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தா அதை விட ரஷ்ஷாக இருந்தது. அந்த ரஷ்ஷு எப்போ முடியும் அப்படின்னு தெரியல, அந்த அளவுக்கு ரஷ்ஷாக இருந்தது. ஸோ அந்த கிளிப்பிங் தான் இது. ஃபுல் ரஷ்ஷாக
பெருமாள் வந்து ரொம்ப பிஸியாக இருந்தார். ஸோ வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் வந்து பிரசாதமும் கொடுத்துருந்தாங்க. சாம்பார் சாதம், அதுக்கு வந்து வத்தல் வந்து சைட் டிஷ்ஷாகவும் கொடுத்துருந்தாங்க. அதுவும் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நிஜமாலுமே வந்து திருப்பதிக்கே போயிட்டு வந்து ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வந்து கேபுக்காக வெயிட் பண்ணியிருந்தோம். வண்டியே கிடைக்கல, ரொம்ப நேரம் ஆச்சு புக்கிங்க்கு. அப்புறம் அதையும் வெயிட் பண்ணி வண்டி கிடச்ச பிறகு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து உங்களோட நியூ இயர்க்கு நீங்கள் எங்கே போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க, பெருமாள் கோவிலுக்கு நீங்களும் வந்தீங்களா அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். நியூ இயர் அன்றைக்கி உங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக என்னென்னலாம் பண்ணீங்க, எங்கெல்லாம் போனீங்க அதையும் சொல்லுங்கள். நாங்கள் வந்து எப்பயுமே வந்து எங்களோட நியூ இயர் இப்படி தான் இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனலை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் எப்பயுமே ஃபஸ்ட்டு வந்து பிள்ளையாரையும் அடுத்தது பெருமாளையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் டைம் இருந்தால் எங்கேயாவது போவோம். ஆனால் இந்த முறை இதுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் வீட்டுக்கு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டோம். இதுதான் எங்களோட இந்த வருடம் நியூ இயர். இந்த வருஷம் வந்து சூப்பராகவே ரொம்ப அருமையான வருஷமாக தொடங்கியிருக்கு. இந்த ஃப்ளோ வந்து சூப்பராக போகணும். எல்லாருக்குமே இந்த வருஷம் வந்து நல்ல வருஷமாக அமையணும். அதனால் வந்து எல்லா நெகட்டிவிட்டிக்கும் தூக்கி தூரம் போடுங்க. பாசிட்டிவாக உங்கள் லைஃப்பை நீங்களே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சில நெகட்டிவிட்டிஸை நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த நெகட்டிவான தாட்ஸ் அதிகமாக உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதை வந்து சயின்டிஃபிக்காகவும் சொல்கிறாங்க. அது இல்லாமல் ஒரு ஜோதிட ரீதியாகவும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நிறைய வீடியோஸில் சொல்லிகிட்ருக்காங்க. நம்ம வந்து நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்களை நினைக்க நல்லது தான் நடக்கும் அப்படின்றது தான் இதனுடைய பொருளாக வந்து எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ நானும் வந்து அதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு கூட சில பேர் வந்து நம்மளை ஏமாற்றிட்டாங்க, நம்மளை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற தாட்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து தூக்கி போட்டுட்டு நல்லதை மட்டுமே ஞாபகம் வச்சுப்போம். நம்மளுக்கு யாரெல்லாம் நல்லது செஞ்சாங்களோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு நம்ம லைஃப்பை வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். புதுசாக ஒரு நியூ இயர் பிறந்திருக்கு, இந்த வருஷம் தான் நம்ம பிறந்திருக்கோன்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு நல்ல விஷயங்களை மட்டும் நினைப்போம், நல்ல விஷயமே பேசுவோம். அப்போ நல்ல விஷயமே நடக்கும். ஸோ நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நீங்கள் எப்படி உங்களோட இயரை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் உங்களோட நெகட்டிவிட்டியெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு பாசிட்டிவிட்டியாக வாழ ஆரம்பிங்க. நிறைய பாசிட்டிவ்ஸ் வந்து நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எல்லாருக்குமே வந்து சூப்பரான இயராக இந்த இயர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாருக்கும் சூப்பராக எல்லாமே நல்ல விதமாக நடக்கிறதுக்கு நானும் கடவுளை வந்து வேண்டிக்கிறேன். நான் ஒவ்வொரு முறையும் வந்து கடவுளை வேண்டும் போது எல்லாருக்குமே எல்லாமே நல்லதாக நடக்கணும் அப்படி தான் வேண்டுவேன். ஸோ அதனாலேயே என்னவோ எப்பயுமே வந்து நம்மளுக்கு நல்லது தான் நடக்குது, நல்லது தான் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் டி நகர் வழியாக தான் வந்தோம். ஆக்சுவலி வந்து அன்றைக்கி வந்து ஒன் வே அப்படி இப்படி மாற்றி விட்டதுனால நம்ம வந்து போத்தீஸ் வழியாக உஸ்மான் ரோடு வழியாக தான் பூந்து வந்தோம். ஸோ வந்து துரசாமி பிரிட்ஜ் வழியாக வந்து நாங்கள் வெளியே வந்தோம். ஏன்னா ஃபுல்லாக சுற்றி டிராஃபிக்காக இருந்தது. ஸோ வந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி வந்தோம். ஸோ நீங்கள் வந்து நியூ இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்றைக்கி சண்டே உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், டாடா, பபாய், ஹாப்பி சண்டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுங்க. ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க. ஹாப்பி நியூ இயர். கட் பண்ண ஸ்டில் இருக்கு.